चंद्रादित्यसुलोचनं मम गुरुं क्षीराब्धिकन्यासुतं सूत्रानन्द्रसमन्त्रतन्त्रविदुषामज्ञानविच्छेदनं तं साक्षात् परवासुदेवचरणत्वं त्वां भुजाच्छापरं भक्तानन्दगुणप्रदं विकनसं नित्यं प्रबद्धे विभुं भुजङ्गारिभृष्टादिरूढं वरेण्यं विहङ्कादिराजध्वजं विश्ववन्त्यं कवीन्द्रादिनुद्यैः पात्रं त्रिगीढ्यां स्वीद्यां प्रयाद्धं भजे वेङ्कटेशम्. குணசீல பெருமான் காவிரியின் கரையிலே கலோ வேங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் திகழ்ந்து கொண்டு பக்தர்களுடைய அபீஷ்டைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்திலே இந்த கல்பம் முடியும் வரையில் இருக்கப் போகிறார் என்பதாக இந்த பவிஷ்யோத்திர புராணத்திலே சொல்லப்பட்டு, அப்படி ஸ்ருததேவன், பகுவிராஜன், காந்திபதி பிருதிகீர்த்தி தம்பதிகள் எல்லோரும் அந்த எம்பெருமானை வணங்கி அவர்கள் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் பெற்று சென்றார்கள் என்று பார்த்தோம். அந்த வரிசையிலே ஆந்திர பிரதேசத்திலே இருந்த ஒரு மகான் கிருஷ்ண பக்தரான ஸ்ரீ நாராயண தீர்த்தர் சுவாமிகள் என்பவர் தன்னுடைய பாத யாத்திரையை மேற்கொண்டு அந்த காவிரியின் கரை ஓரமாக புனித ஸ்தலங்களையெல்லாம் சேவித்து கொண்டு வருகின்றார். அப்படி வரும்பொழுது குணசீல க்ஷேத்திரத்திலே வந்து அந்த எம்பெருமானை சேவித்து அவருடைய திவ்யலாவண்ய சுரூபத்திலே லயித்து அங்கேயே சில நாட்கள் தங்கிவிடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாராயண தீர்த்த சுவாமிகளுக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுகிறது. மணி, ஔஷதம், மந்திரம் என்பதான எல்லா வகையான அந்த முயற்சிகளையும் மேற்கொண்டும் அந்த வியாதியானது நிவர்த்தியாகவில்லை. ஆகவே அந்த குணசீல பெருமானை நாராயண தீர்த்தர் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார். என்னுடைய இந்த சரீர பீடிப்பானது நீங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்படி அவர் ஒரு சமயம் குணசீலத்தில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு எம்பெருமான் கனவிலே தோன்றி, நீ இன்று காலை விழித்து கொண்டவுடன் எதை பார்க்கின்றாயோ அதனை பின்தொடர்ந்து சென்றால் உனக்கு நான் அருள் புரிகின்றேன் என்று எம்பெருமான் வாக்களிக்கின்றார். அதனை நாராயண தீர்த்த சுவாமிகள் சிரமேற்கொண்டு அந்த எம்பெருமானே தமக்கு வாக்களித்ததாக அவர் நம்பிக்கொண்டு காலையிலே எழுந்து பார்க்கும் பொழுது ஒரு வராகமானது, வெள்ளை பன்றி என்று சொல்வார்கள் வராகம், அந்த வராகத்தை காண்கின்றார். அந்த வராக பெருமானே எனக்கு வழிகாட்ட எழுந்தருளிக்கின்றார் என்பதாக நினைத்து கொண்டு அந்த குணசீல பெருமான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் விதமாக அந்த வராகத்தை தொடர்ந்து அந்த நாராயண தீர்த்தனார்கள் செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது அந்த வெள்ளை பன்றியானது காவிரி கரை ஓரமாகவே சென்று பூபதி ராஜபுரம் என்பதான அந்த ஒரு சிறிய கிராமத்திற்குள் நுழைகிறது. அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புற்றின் சமீபம் சென்று அந்த புற்றினுள் சென்று மறைந்து விடுகிறது. அந்த வராகம், அந்த வெள்ளை பன்றியானது மறைந்து விடுகின்றது. அப்படி மறைந்தவுடன் நாராயண தீர்த்தனானவர் அந்த புற்றை உற்று நோக்கி பிரதட்சணம் வந்து வலம் கொன்று வழங்குகின்றார். அப்பொழுது பிரசன்ன வெங்கடேச பெருமான் அந்த புற்றிலே காட்சியளித்து நாராயண தீர்த்தருடைய வயிற்று வலியை நீக்கி அதுவரை தான் சிரமப்பட்டிருந்த அந்த வயிற்றானது க்ஷணப்புறத்திலே அந்த எம்பெருமானை கண்டவுடன் நீங்க பெற்றவராக அந்த எம்பெருமானை சேவிக்கின்றார். அப்படி சேவிக்கும் பொழுது அந்த எம்பெருமான் அசரீரியாக அனுகிரகம் செய்கின்றார். இங்கே எனக்கு ஆலயம் எழுப்புவாயாக என்று அனுகிரகம் செய்கின்றார். அதனை சிரமேற்கொண்ட நாராயண தீர்த்த சுவாமிகள் அந்த பக்தர்கள், அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பக்த ஜனங்களில் எல்லாத்தையும் இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லி, அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமானே உங்களுடைய இந்த கிராமத்தில் எழுந்திருக்கின்றார், அவருக்கு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அவர் அருள்வாக்கு சொல்ல, அதன்படியே பக்த ஜனங்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானுக்கு அங்கே ஆலய நிர்மாணம் செய்கின்றார்கள். நாராயண தீர்த்தரானவர் அந்த ஸ்தலத்திலேயே தங்கியிருந்து கிருஷ்ணனை நினைத்து அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமானை கண்ணனாகவே பாவித்து தரங்கிணி என்பதான அந்த தரங்க கீர்த்தனைகளை அற்புதமாக பஜனை செய்து கொண்டு அங்கே சில காலங்கள் இருந்து அந்த பக்தி பூர்வமாக அந்த தரங்கத்தை எல்லாம் எம்பெருமானிடம் பாடி எல்லோருக்கும் அந்த பஜனைகளை செய்ய சொல்லி அனுகிரகம் செய்து எல்லோரும் ஆனந்தத்தில் இருக்கின்றார்கள். அந்த நாராயண தீர்த்த சுவாமிகளை பக்தர்கள் எல்லோரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்
இந்த மகான் எங்களுக்கு கிடைத்தாரே என்று அற்புதமாக அவர்கள் எல்லாம் மிகுந்த ஒரு சந்தோஷத்துடன் அந்த நாராயண தீர்த்தரை கொண்டாடி வருகிறார்கள். அப்பொழுது சிறிது காலத்திற்கு பின் அவர் அந்த எம்பெருமானை விடுத்து தீர்த்த யாத்திரை சென்று பல கங்கை, யமுனை, சரஸ்வதி, இமயமலை வரை எல்லா பாரத தேசத்தில் உள்ள எல்லா புண்ணிய நதிகளிலும் தீராடி அந்த தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு வந்து திருப்பூந்துருத்தி என்ற ஊரிலே ஒரு மாமரத்தடியிலே அவர் நிர்விகல்ப சமாதி என்பதார்கள். அப்படி அந்த சமாதி நிலை அடைந்து எம்பெருமானுடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய மகானானார். அந்த சரித்தமானது மிகவும் விசேஷமானது. அந்த தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர் என்ற அந்த மும்மூர்த்திகள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த காவிரி கரையிலே இந்த திருப்பூந்துருத்தி நாராயண தீர்த்தர் சுவாமிகளும் இந்த காவிரி கரையிலே அந்த எம்பெருமானை பஜித்து தரங்கடத்தை பாடி எம்பெருமானை அனுகிரகத்தை பெற்றார்கள். அந்த குணசீல பெருமானுடைய கருணையினாலே அவருடைய அந்த வயிற்று வலி நீங்கினால் தன்னுடைய தரங்கத்திலே பாவையே ஹிருதயார விந்தே தாவக பாதார விந்தே தேவ கந்தர்வாதி பிருந்த சேவித மாமவ முகுந்த என்ற விலகரி கீர்த்தனையில் அந்த தரங்கத்திலே கனகமயதுகூல கலித கல்யாணஜால முனி மானசானுகூல முரளிலோல வினயாதி குணசீல வேத புராணாதி மூல வீர விஜயகோபால விதத சோகாதி மூல என்று அந்த தரங்கத்திலே குணசீல பெருமானை முரளியிலோடனாக முனி மானசானுகூல முரளியிலோல அந்த குணசீல மகர்ஷியுடைய மனத்திலே உதித்தவரான அந்த மனதிலே இருந்து அவருக்கு திருப்தியை கொடுத்தவரான முரளியிலோடனாக அந்த எம்பெருமானை பாவித்தும் வினையாதி குணசீல வேத புராணாதி மூல என்று வினைகளெல்லாம் தீர்க்கக்கூடியதான இந்த குணசீல க்ஷேத்திரம் வேத புராணம் புராணஸ்தலம் என்பதாகவும் குறிப்பிட்டு வீர விஜயகோபால விதத சோகாதி மூல என்று வீர விஜயகோபாலனாக அந்த குணசீல பெருமானை வர்ணித்து சோகங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய எம்பெருமான் என்பதாக அந்த தன்னுடைய தரங்கத்திலே குணசீல பெருமானை பாடி மிகவும் விசேஷமாக அனுகிரகம் செய்திருக்கின்றார். இன்றும் அந்த க்ஷேத்திரமானது வரகூர் என்று அழைக்கப்பட்டு அந்த க்ஷேத்திரத்திலே உரியடி மிகவும் விசேஷமானது. அப்படி அந்த வரகூர் என்ற வராகம் நினைந்ததால் அது வரகூர் என்று பெயர்பட்டது. அந்த நாராயண தீர்த்தருடைய அந்த நட்சத்திர திதியானது அங்கே விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கிருஷ்ணனாகவே பாவித்து அவர் எம்பெருமானை வணங்கியதால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமானும் அங்கே கண்ணனுடைய அவதாரத்திலே இருந்து அனுகிரகம் செய்கின்றார். அப்பேற்பட்ட அற்புதமான மகான்களுக்கும் குணசீல பெருமான் அனுகிரகம் செய்திருக்கின்றார். அவ்வழியிலேயே இன்னொரு மிகப்பெரிய மகான் விலக்ஷணானந்த சுவாமிகள் அவர்கள் 1960 வாட்டிலே இந்த குணசீல க்ஷேத்திரத்திலே எம்பெருமானுடைய சந்நிதியிலேயே தங்கியிருந்து வெகு காலங்கள் எம்பெருமானை பிரார்த்தித்து வருகின்றார். அவருக்கு தீராத பவரோகம் ஏற்படுகிறது. அப்படி அந்த பவரோகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த விலக்ஷணானந்த சுவாமிகள் திருப்பதிகம் ஒன்றை குணசீல பெருமானின் மேல் அவர் பாடுகின்றார். அப்பேற்பட்ட அந்த திருப்பதிகத்திலே இந்த குணசீல மகாத்மியம் முழுவதும் அங்கே அமையப்பட்டுள்ளதாக அவர் இயற்றியுள்ளார். மிகச்சிறந்த தமிழிலே அந்த திருப்பதிகமானது இயற்றப்பட்டுள்ளது. அந்த திருப்பதிகத்தை யார் ஒருவர் பாடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா ரோகமும் நீங்கி நிவர்த்தி அடைகிறார்கள். இது இந்த க்ஷேத்திரத்திலே கண்கூடாக நாம் கண்ட ஒரு கைமே பலன். இதை வாரம் இருப்பவர்கள் எல்லோரும் இங்கே 48 நாட்கள் எம்பெருமான் எப்படி அனுகிரகம் செய்து 48 நாள் விரத முறைப்படி இருந்தால் நான் அனுகிரகம் செய்கின்றேன் என்று புராணத்தில் உரைத்தாரோ அதன்படியே இன்றளவும் அந்த 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு யார் ஒருவர் எம்பெருமானுடைய சந்நிதியிலே அந்த விரதங்களை மேற்கொண்டு பக்தி ஸ்ரத்தையுடன் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ரோகங்களும் நீங்கி எல்லா விதமான செல்வங்களும் அவர்கள் வேண்டக்கூடிய புத்திரபாகியத்திலிருந்து எல்லா செல்வங்களும் எம்பெருமான் அனுகிரகம் செய்கின்றார். அப்படி அந்த திருப்பதிகமானது மிகவும் விசேஷமானது. அந்த திருப்பதிகத்தை யாரொருவர் ஸ்ரத்தையுடன் காலை மாலை இருவேளும் எம்பெருமானினை அந்த சந்நிதியிலே அல்லது வீட்டிலேயே அந்த எம்பெருமானுடைய படத்தின் முன்பாக இருந்து பிரார்த்தித்தால் அந்த ரோகங்களெல்லாம் நிவர்த்தி ஆகின்றன என்பதை நாம் இன்றும் கண்கூடாக பார்க்கின்றோம். அதிலே அந்த திருப்பதிகத்திலே பெண்ணளந்த பெருமானும் பிரமந்தானும் பேசறிய முனிக்கணங்கள் அமரர் சூழ எண்ணளந்த எம்பெருமான் கோலத்தோடு எழுந்தருளி நின்றவன்தான் எனக்காகம்மா
கண்ணா இரத்துடையோன் தடை செய்தாலும் கலங்காத குணசீலன் கலியவென்று எண்ணாத நிலைவறுத்து வேகமெய்தி இருந்தவத்தில் இருந்த குணசீல மன்னன் உண்ணாக்கி அடிச்சென்று உச்சியேறி உரகப்பட மீதமர்ந்த ஒருவன் தன்னை அண்ணா அந்த காவிரியின் வடவார் கண்டு அதுவாய் ஆனவன் பெருமை என்னே என்று அவர் சாதித்திருப்பார். அப்படி பெண்ணளந்த பெருமான் என்றால் சிவபெருமான், பிரமன் என்றால் பிரம்மா. அப்படி பிரம்மாவும் சிவனும் பேசிறிய முடிக்கணங்கள் என்பதான தேவர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க அந்த எம்பெருமான் உலகப்பட மீதமர்ந்த ஒருவன் தன்னை அண்ணா அந்த காவிரியின் வடவார் கண்டு, அப்படி உலகளந்தவனான அந்த எம்பெருமான் இந்த காவிரியின் கரையிலே குணசீல மகரிஷி காட்சியளித்தார் என்பதான அந்த புராணத்திலே சொல்லப்பட்ட அந்த அத்துணை விஷயங்களையும் தன்னுடைய தமிழ் பாசுரத்திலே இந்த திருப்பதிகத்திலே அந்த விலக்ஷணானந்த சுவாமிகள் சாதித்திருப்பார். அப்படி அந்த திருப்பதிகத்தை யார் ஒருவர் பாடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த குணசீல பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதாகவே அவர் கோழியுள்ளார். அண்டமெல்லாம் கிடுகிடுத்து நடுங்கிட்டாலும் அமரர் முடி தேவரெல்லாம் அழிந்திட்டாலும் கொண்டலிடிந்து புவியில் விழுந்திட்டாலும் குணம் கலங்க குணசீல முனிவர்க்காக பண்டெழுந்த பரமேசன் வேங்கடத்தான் பதிகுமிதை விலக்ஷணான் அந்ததென்பான் குண்டலியை நின்றெழுப்பி கவிதை செய்தான் குணநீத பரமாத்மா முனிவந்தானே என்று தன்னுடைய குண்டலி சக்தியை மேலே எழுப்பி அதிலே எம்பெருமானை தியானித்து அந்த பதிகத்தை பாடியிருக்கின்றேன். ஆகவே இந்த நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்பதாக அந்த விலக்ஷணானந்த சுவாமிகள் அருளியிருப்பார். இன்றும் கண்கூடு நாம் இந்த இக்கட்டான நோய், அதாவது இந்த கொரோனா என்றவான ஒரு இந்த நோயானது பீடிக்கப்பட்ட பொழுது நான் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டேன். இந்த திருப்பதிகத்தை எல்லோரும் பாடுங்கள், இந்த நோயானது விலகிவிடும் என்று எல்லோரையும் நம் குணசீல பக்தர்கள் எல்லோரையும் பிரார்த்தித்து கொண்டேன். அதன்படியே இன்றளவும் பக்தர்கள் எல்லோரும் அதனை காலையும் மாலையும் எம்பெருமானிடம் சேவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தனுடைய ஒரு பிரார்த்தனை தான் இந்த நம்ம தமிழ்நாட்டிலே இந்த நோயானது மிக விரைவிலே இவ்வளவு சீக்கிரம் நிறைவிடும் என்று எல்லா நாடுகளிலும் யாரும் இவ்வளோ ஒரு சீக்கிரத்திலே நிவர்த்தியானதில்லை. இந்த குணசீல பெருமானுடைய அனுகிரகத்தினால் இந்த திருப்பதிகத்தை நாம் எல்லோரும் சொல்லி எம்பெருமானை பிரார்த்தத்தினால்தான் இந்த நோயானது இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுக்கு வந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அது குணசீல பெருமானுடைய அனுகிரகம். இந்த குணசீல பெருமானுடைய அந்த சந்நிதியிலே இப்பொழுது நடைபெற்ற அந்த பிரம்மோற்சவத்தின் போதும் சரி, புரட்டாசி சனிப்பிழைகளின் போதும் சரி, எல்லா பக்தர்களும் இங்கு வந்து எம்பெருமானை சேவித்தார்கள். யாருக்கும் எந்த விதமான அந்த நோய் தாக்கம் இல்லை என்பதான ஒரு உறுதியை எம்பெருமான் நமக்கு சாதித்திருக்கின்றார். அது ஒன்றே நமக்கு மிகப்பெரிய கைவல்யமான கிடைக்கப்பெற்ற எம்பெருமானுடைய கருணை. அப்படி குணசீல பெருமானை பிரார்த்தித்தால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்துவிடும். நமக்கு செய்த பாவங்கள் எல்லாம் முற்பிறவியிலும் இப்பொழுது பிறவியிலும் நாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தோனோ அவை எல்லாற்றையும் நீக்கி விடுவார் அந்த எம்பெருமான். காவிரி கரை, அந்த காவிரியானது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்தே உதிக்கின்றது. கங்கை எப்படி பிரவாகமாகிறார்களோ அப்படி இந்த காவிரியும் எம்பெருமானுடைய திருவடியிலிருந்தே உற்பத்தி ஆகிறது. அப்படி பாவங்களை எல்லாம் துளைக்கக்கூடியதான காவிரி தீர்த்தம், அந்த காவிரி தீர்த்தத்திலே நீராடி அந்த களவு வேங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் திகழக்கூடிய அந்த குணசீல பெருமானை நாம் சேவித்தால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து நாம் இந்த ஜென்மத்திலே என்ன பலனுக்காக பிறந்தோமோ அந்த பலனை பரிபூர்ணமாக எம்பெருமான் நமக்கு அருளி நமக்கு வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களையும் அனுகிரகம் செய்கின்றார் என்பதாக நாம் இங்கே கண்கூடாக அந்த எம்பெருமானுடைய சந்நிதியிலே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் எம்பெருமானை பிரார்த்தித்து அவர்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றியுடன் அந்த எம்பெருமானுக்கு வந்து திருமஞ்சனம் செய்வது என்ன, புறப்பாடுகள் செய்வது என்ன என்பதான எல்லா விதமான அந்த கைங்கரிகளையும் எம்பெருமானுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த குணசீல பெருமானுடைய பரிபூர்ணமான கருணையை எல்லோரும் பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பதிகம், இந்த விலக்ஷணானந்திகள் சுவாமிகள் அருளிய திருப்பதிகத்தை நாம் அடுத்த வாரங்களிலே முழுமையாக சோஸ்திரம் செய்து எல்லோரும் சேர்ந்து சோஸ்திரம் செய்து அந்த பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும். அவனுடைய குணசீல பெருமான் தாயனுடைய ஒரு கடாட்சமானது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடிக்கின்றேன். ஓம் நமோ வெங்கடேசாய.